வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். நான் உங்கள் பாஸ்கரன், இந்திய இராணுவ வீரன். உறவினர்களே, நேதாஜியின் கள்ளர் படைப்பற்று, அதை பற்றிய சிறு தொகுப்பு உங்கள் பார்வைக்காக. இந்திய விடுதலை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட பெயர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதேபோல் நேதாஜி அவர்கள் தமிழர்கள் நெஞ்சிலும், அதிலும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டு மக்களின் இதயத்திலும் நிறைந்திருப்பவர். ஒரு தலைவனை கொண்டாடுவதை விட அத்தலைவனின் கட்டளைக்காகவும் தாய் நாட்டிற்காகவும் வெள்ளையர்களிடம் மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு வாழ்வதே மேல் என தங்களின் உயிரை துச்சமென நினைத்து ஆயுதங்களுடன் எதிரியின் பீரங்கி முனையில் மார்பை நிமிர்த்தி நின்றனர் தாய் தமிழ் மக்கள். அத்தாய் தமிழ் மக்களின் குறிப்பிடத்தக்க இடத்தை தன்னகத்தை வைத்திருப்பது முக்குளத்தூர் சமுதாயமே. அதிலும் கள்ளர் இன மக்கள் நேதாஜியின் படையில் மிகவும் முக்கியமான பொறுப்புகளிலும் மிஷன்களிலும் ஈடுபட்டு தாய் நாட்டிற்காக உயிர் நீத்துள்ளனர். SS குரூப் ஹிட்லர் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ். நேதாஜி அவர்கள் கிபி 1942 பிரிட்டிஷின் ஒட்டுமொத்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து வந்து ஜெர்மனியின் நாசிக் தலைவரான அடால்ஃப் ஹிட்லரை சந்தித்தார். அன்றைய காலகட்டத்தில் உலகிலேயே நம்பர் 1 உளவுத்துறையாக கருதப்பட்டது ஹிட்லரின் SS குரூப் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்கிற அமைப்பாகும். நேதாஜி அவர்கள் ஹிட்லரிடம் இருந்து SS குரூப் செயல் திட்டங்கள், செயல்பாடுகள் குறித்து நன்கு அறிந்து கொண்டு தன்னுடைய இந்திய தேசிய இராணுவத்தில் அதேபோல ஒரு ஸ்பெஷல் பியூரோ சர்வீஸை உருவாக்கினார். அதற்கு ஹிட்லரின் உளவு பிரிவு பெயரான SS குரூப் என்றே பெயரிட்டார். இந்த SS குரூப் உளவு பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமரர் ராமலிங்க ஓந்திரியர் அவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளார். ராமலிங்க ஓந்திரியர் தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலம் கோட்டையில் உள்ள விடிலி என்ற கிராமத்தைச் சார்ந்தவர். ஓந்திரியர் முதலில் 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றி வந்துள்ளார். பின்பு நேதாஜியின் ஐஎன்ஏவில் நேதாஜி முன்னிலையில் மலேசியாவில் இணைந்தார். மிகவும் அறிவி கூர்மையுள்ள ஓந்திரியரை நேதாஜி அவர்கள் தன்னுடைய உளவு பிரிவான SS குரூப்பில் இணைத்துள்ளார். இந்த உளவு பிரிவானது பிரிட்டிஷ் இராணுவத்தின் படையின் போக்கு, ஆயுத கிடங்களின் பகுதியில் போர்க்கப்பலின் நடவடிக்கை உள்ளிட்டவைகளை கண்காணித்து அவைகளை அழிக்கும் செயல்களை மிஷன் மூலம் திட்டம் திட்டி செயல்படும். மலேசியாவில் இருந்து ஓந்திரியரை நேதாஜி அவர்கள் ஒரு முக்கிய உளவு சேவைக்காக இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார். பிரிட்டிஷ் உளவு பிரிவால் ஓந்திரியரை அடையாளம் கண்டு அவரை மடக்கி பிடித்தது. இறுதியாக ஓந்திரியருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் மரண தண்டனை அளிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். வீரமும் விவேகமும் மிக்க ஓந்திரியரின் உயிரானது தாய் நாட்டின் சுதந்திரத்தை கண்களால் பார்க்காமலேயே விண்ணுலகத்திற்கு பிரிந்து சென்றது. ஐஎன்ஏ குரில்லா ரெஜிமெண்ட் நேதாஜியின் முதன்மை பிரிவான SS குரூப்பிற்கு அடுத்தபடியாக ஐஎன்ஏவின் குரில்லா ரெஜிமெண்ட் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இயற்கையாகவே நல்ல உடல் அமைப்பையும் அறிவு திறனும் கொண்ட கள்ளர்கள் சிறு வயதிலேயே களரி, அடிமுறை, ஆயுத பயிற்சி எடுப்பவர்கள். மேலும் ஆங்கில அரசுக்கு எதிராக 100 வருடங்களாக தொடர்ந்து நேர்முகமாகவும் கொரில்லா தாக்குதல் மூலமாகவும் போர் செய்திருந்தனர். ஆகையால் அவர்களுக்கு கொரில்லா ரெஜிமெண்டில் சேவை செய்வது மிகவும் எளிமையாக அறியப்பட்டது. கொரில்லா தாக்குதல் என்பது எதிரிகளின் படை மற்றும் ஆயுத கிடங்களை திட்டம் தீட்டி எதிரிகள் கண் இமைக்கும் நேரத்தில் திடீர் தாக்குதல் நடத்தி எதிரிகளை நிலைகுலியச் செய்து வெற்றி பெறுவதாகும். பெயர் நாராயணன் வானதிராயர். ஊர் அத்திவெட்டி பட்டுக்கோட்டை. பீரிங் நம்பர் 63543. ரெஜிமெண்ட் 7th குரில்லா ரெஜிமெண்ட். பழந்தமிழ் வானர் மரபில் உதித்த நாராயணன் வானதிராயருக்கு பல மிஷன்கள் கொடுக்கப்பட்டது. அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்து வந்துள்ளார். சுமார் 2 வருடங்களாக பல்வேறு கொரில்லா தாக்குதலை நடத்தி பிரிட்டிஷ் இராணுவத்தை அச்சுறுத்தி வந்த வானதிராயர் கிபி 1945 பிரிட்டிஷ் படை கொரில்லா தாக்குதல் நடத்திவிட்டு வரும் வழியில் பிரிட்டிஷ் அரசின் துப்பாக்கிச் சூட்டில் மார்பில் குண்டடிபட்டு உயிரிழந்தார். பெயர் முத்துச்சாமி நந்தர். ஊர் சிதம்பர வீரம் கண்டு, தஞ்சாவூர். ரெஜிமெண்ட் 3வது கொரில்லா ரெஜிமெண்ட். சோழ பேரரசின் முதன்மை தளபதிகளில் ஒருவரான நந்திராயர் மரபைச் சேர்ந்த முத்துச்சாமி நந்தர் ஆரம்ப காலத்தில் 2ஆம் உலகப் போருக்கான பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார். பின்பு நேதாஜியின் அழைப்பை ஏற்று நேதாஜி முன்னிலையில் கிபி 1942ஆம் ஆண்டு மலேசியாவில் ஐஎன்ஏவில் இணைந்தார். வீரமிக்க நந்தருக்கு ஐஎன்ஏவில் 3வது கொரில்லா ரெஜிமெண்ட் சேவை கொடுக்கப்பட்டது.
பின்பு பர்மாவில் ஐஎன்ஏ படைகளை தாக்கிய பிரிட்டிஷ் படைகளுக்கு பதிலடி கொடுக்க முத்துச்சாமி நந்தருக்கு பொறுப்பளிக்கப்பட்டது. பர்மாவின் தாமு என்ற போர்க்களத்தில் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் போது மார்பில் குண்டடிபட்டு இறந்தார். பெயர் வீரப்பன் கவுண்டர். ஊர் இடர்காடு, தஞ்சாவூர். ரெஜிமெண்ட் 3வது ரெஜிமெண்ட். பழமையான காமெண்டர் மரபில் உதித்த வீரப்பன் கவுண்டர் ஆரம்ப காலத்தில் 2ஆம் உலகப் போருக்கான பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றி வந்தார். பின்பு நேதாஜியின் தலைமையில் 3வது கொரில்லா ரெஜிமெண்டில் சேர்ந்தார். பர்மாவில் பிரிட்டிஷ் கூட்டுப்படையின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வீரப்பன் கவுண்டருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. பர்மாவில் பல பேட்டல் ஃபீல்டுகளில் வீரமாக சண்டையிட்டு எதிரிகளை வீழ்த்தி வந்த வீரப்பன் கவுண்டர் எதிரிகளின் குண்டுகளினால் வீரமரணமடைந்தார். ஓந்திரியர், வானதிராயர், நந்தர், கவுண்டர் உள்ளிட்ட கள்ளரின வீரர்களின் வீரமும் விவேகமும் பார் உள்ளவரை நிலைத்திருக்கும். போரில் மரணம் வீரருக்கு, பாரில் ஹிட்டா பாக்கியமே. நாம் அனைவரும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மேலும் இந்த 4 கள்ளர்குல மாவீரர்களின் தகவல் மட்டுமே என்னால் கண்டறிய முடிந்தது. இன்னும் எத்தனை வீரர்களின் வரலாறு ஐஎன்ஏவின் ஆவணங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அந்த கொற்றவை நாச்சியாருக்கும் இந்திரனுக்குமே வெளிச்சம். போர் வீரனாக பிறந்தோம், போர்க்களம் நோக்கி பயணிப்போம். போர்க்களம் இறுதியில் வெற்றி அல்லது வீரமரணம். வீரவேல் வெற்றிவேல். நன்றி. உயர்திரு சோழப்பாண்டியன் 7 கோட்டை நாடு மற்றும் கார் சூர்யா சேண்டப்பிரியர். மேலும் பல மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும். அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜுடன்.